இந்த இடத்துல அதாவது சென்டர்ல லைன் போட வேண்டாம், கொஞ்சம் ஒரு 25% கீழே கேப் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று டிரா பண்ணி பார்க்கலாம். லைட்டா டிரா பண்ண, டார்க்கா பண்ணாத. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெமன் எல்லோ எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெமன் எல்லோ எடுத்துட்டு இந்த இடத்துல இங்க பாருங்க, இங்க இருந்து அதாவது கொஞ்சம் மேல இருந்து கீழே கொண்டு இங்க மேல இப்படி ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கோ. லைன் போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ண கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ண கூடாது. இந்த மாதிரி என்ன பண்றோம், கலர்ஸ் மேல இருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாங்க. கீழே இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணுங்க, மேல கொஞ்சம் டார்க்கா அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல டார்க்கா இருக்கட்டும், இங்க வரும்போது கொஞ்சம் லைட்டா இருக்கட்டும். ஓகேவா? இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க மேல கொஞ்சம் லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டா இப்படி மேல இப்படி கிறுக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஈவனா இருக்க வேண்டாம், ஜஸ்ட் லைட்டா அன்ஈவனா இருக்கட்டும். மீடியம் எல்லோ என்ன பண்றோம், இதுக்கு மேல இந்த எல்லோவுக்கு மேல இங்க பாரு கொஞ்சம் தான் கேப் விடுறேன். இந்த இடத்துல லைன் போட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், இப்படி அப்ளை பண்ணி இந்த எல்லோ மேல மிக்ஸ் பண்ணி விடணும். சரி, இப்படி எல்லோ மேல மிக்ஸ் பண்ணணும். பிளெண்ட் பண்றது நம்ம கையில எல்லாம் அப்புறமா பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணி சரி இந்த எல்லோ மேல லெமன் எல்லோ மேல மிக்ஸ் பண்ணி விடுங்க, நீட்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க லைட்டா, இங்க மீடியமா, இங்க டார்க்கா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும். தென் அதுக்கு மேல இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்றோம், சரி இந்த அளவுக்கு. ஓகேவா? இந்த அளவுக்கு லைன் போட்டுக்கோ. இந்த இடத்துல லைட் ஆரஞ்சு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதை ஃபுல்லா அப்படி கவர் பண்ணுங்க. கவர் பண்ணி என்ன பண்ணணும், கீழே கொண்டு வரணும். இப்படி இந்த மீடியம் எல்லோ மேல கவர் பண்ணணும். என்ன பண்றேன், லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ண கூடாது. மறுபடியும் சொல்றேன், அப்படி அப் அண்ட் டவுன் மாத்தினீங்க அப்படின்னாக்கா டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஆரஞ்சு அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது லேயர்ஸ் பார்த்தோம்னா ரெட் கலர். அந்த ரெட் என்ன பண்றோம், இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரெட் கலர் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், மேல பாரு கொஞ்சம் தான் கேப் விட்டுருக்கு. சரி, அதிகமா கேப் இல்ல, கொஞ்சம் தான் கேப் விட்டுருக்கு. அது வரைக்கும் நீங்க கவர் பண்ணணும். கரெக்டா உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கரெக்டா பார்த்துட்டு கவர் பண்ணு. இந்த இடத்துல ரெட் கலர் அப்ளை பண்ணிருக்க அப்படின்னாக்கா அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம், ஹரிசாண்டலா லைன்ஸ் இப்படியே அப்ளை பண்றோம். யூஸ் பண்ண போறேன். இது இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கும், ரெட்டை விட இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன், இந்த ஃபோர் சைட் மார்ஜினோட சேர்த்து கவர் பண்ணிட்டேன். நான் கவர் பண்ணிட்டு அப்ளை பண்றேன்.
இப்போ நம்ம டாப்ல என்ன கலர்ஸ் பண்ணிருக்கோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். கொஞ்சம் லெமன் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி இப்படி பாட்டம்க்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கர்வ் லைன் யூஸ் பண்ணி பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இது வரைக்கும் நான் லைன்ஸ் போட போறேன். இப்படி கர்வா பெண்டா, ஓகேவா? 1 தென் இப்போ இந்த இடத்துல சேம் அதே போல கர்வா யூஸ் பண்ணிருக்கேன். லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா போடல, கொஞ்சம் பெண்டா பண்ணிருக்கேன். டிரா பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நாங்க கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கர்வ் லைன் இருக்குல்லையே, எங்க ஃபர்ஸ்ட் பண்ணலையே அந்த லைன் எடுத்துக்கிறேன். அதுல இங்க பாரு, ரைட் சைடுல 1 2 தென் லெஃப்ட் சைடுல 1 2 தென் சென்டர்ல 1. தட்ஸ் ஆல். டோட்டல் எத்தனை இருக்கு? 5 இருக்கா? சேம் அதே போல 1 2 3 4 and 5. தட்ஸ் ஆல். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ட்ரீக்கு வந்துட்டு பிரான்ச்சஸ் பிரிச்சிருக்கு இல்லையா, இப்போ பொறுமையா லைன்ஸ் போடணும். இந்த இடத்துல பாரு நான் எப்படி லைன்ஸ் போடுறேன்னு. இந்த மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி நான் கண்டினியூஸா கை எடுக்காமலே போடுவேன். உன்னால முடிஞ்சதுன்னா கை எடுக்காம போடு, இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைன்ஸ் தெளிவா லைன்ஸ் மட்டும் போடுங்க. இங்க பாரு, இப்படி கை எடுக்காம நான் ஜிக்ஸாக் லைன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த லைன்ஸ் தான் இங்க யூஸ் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஜிக்ஸாக் லைன்ஸை கண்டினியூஸா அப்படி போடும்போது
மட்டும் இந்த மாதிரி லைன்ஸ் இப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கிராஸஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் ரெண்டு டிரா பண்ண போறோம். பேர்ட்ஸ் எங்க பண்ண போறோம்? இந்த இடத்துல. இங்க பாரு, இந்த மாதிரி